இவர் தண்ணி பாட்டில தூக்கி வீசும்போது அங்க ஏற்படக்கூடிய சலசலப்பை நம்மளால நேரடியா லைவ்ல பார்க்க முடியுதே. இவர் ஒரு பக்கம் வீசுறாரு, ஒரு பக்கம் வீசுறாரு. உங்களுக்கெல்லாம் மக்கள பார்த்தா எப்படி தெரியுது? அவன்லாம் யாரு அங்க வந்திருக்கிறவன்லாம்? உங்கள பார்க்க வாதத்துக்கே வச்சுக்குவோம். உங்கள நேசிக்கிற, நீங்க உங்கள ஒரு பெரிய ஆளா மதிச்சு பார்க்க வந்திருக்கக்கூடிய மக்கள். அவங்களுக்கு தண்ணி பாட்டில தூக்கி வீசுறீங்க. சரி, தண்ணி பாட்டில் தூக்கி வீசுறதா இருக்கட்டும், இல்ல லேட்டா கிளம்பி வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஒரு பக்கம் வச்சுட்டு, நீங்க பாருங்க ரோட்ல ஆம்புலன்ஸ் போகுது. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்கு இவங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க? ஏன் இந்த ஆம்புலன்ஸ் வருது? ஏன் இங்க நிக்கிது? இதெல்லாம் அங்க வாதமே கிடையாது. விழுந்து மயங்கி விழுந்திருக்கக்கூடியவங்க உங்க கட்சியின் தொண்டர்கள். அவங்கள தூக்கிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. ஏன்னா நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு வந்த உங்க ஸ்கிரிப்ட் அங்க பேசுறதுக்கு உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டுரும். உங்களால அந்த ஸ்கிரிப்ட் அங்க கரெக்ட்டா பேச முடியாது. அப்போ உங்க நோக்கம் முழுக்க என்னவா இருக்கு? எப்படியாவது இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்க நின்னு ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்தணும், ஒரு கிளாப்ஸ் வாங்கணும், மக்கள் கிட்ட வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டாரா அப்படியே கொண்டு போய் நிறுத்தணுங்கிறது மட்டும் தானே உங்ககிட்ட நோக்கமா இருந்திருக்கு. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராவே நீங்க இந்த 41 உயிர் இன்னைக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கு யார் பொறுப்பேற்கிறது?